வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் முறையற்ற பால் வேட்பை எப்படி கற்பு நெறியாக மாற்ற வேண்டும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம். முறையற்ற பால் வேட்கை கற்பு நெறியாக மாறட்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவனமா கொடுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா முறையற்ற பால் வேட்பு தான். அதாவது பால் உறவு அப்படின்றது தவறான விஷயம் கிடையாது, அது சரியான நல்ல விஷயம்தான். ஆனால் அது முறை தவறி போகும்போது தான் தவறாயிடுது. அப்போ முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்றது எதிர்பாலினத்தவர் மீது ஏற்படும் ஒரு உள்ள கிளர்ச்சி, ஒரு கவர்ச்சி அப்படின்னு, ஒரு ஈர்ப்பு அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒவ்வொருவரும் அதை நம்ம சமுதாயத்து விதிக்கு உட்பட்டு, இந்த சமுதாயத்துல இதற்கு திருமணம் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அது குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு சமுதாயத்துல எல்லாருமே திருமணம் என்ற உறவுல இணைகிறாங்க. அந்த சமயத்துல நான் கற்பு நெறியோடு ஒழுக்கமாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொருவருக்கும் மனதில் எழ வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிமொழி மனசுல வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு சில பயிற்சி முறைகள்லாம் இருந்ததுன்னா மிக மிக உதவியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவர்கள் எல்லாம் காயகல்ப பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு தினமும் செய்து வர உங்களிடம் அந்த பால் உணர்வு என்ற உணர்வு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதாவது காந்தி தாத்தா 3 பொம்மைகளை சொன்னாரு. கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது அந்த காலத்து பழைய படத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க. நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படத்துல ஆரம்பத்துல ஒரு சின்ன போட்டோ ஒண்ணு காமிப்பாங்க. அதுல 4வது ஒரு குரங்கு இருக்கும். அதுல ரஜினிகாந்த் கேரக்டர் தான் அந்த 4வது குரங்கு இருக்கும். அது உணர்வு அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, சில பேர் தப்பா அதை புரிஞ்சுக்குவாங்க. உணர்வு அடக்கம்னா கண்ணை மூடிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. தீய விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்றதுதான் கண்களை மூடிக்கொள்வது. அதே போல உணர்வு அடக்கம், இந்த பால் உணர்வு உங்கள் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும் அப்படின்றது. அதுக்கு தான் அந்த காயக்கல்ப பயிற்சி உறுதுணையாக இருக்கும். அப்ப அந்த காயக்கல்ப பயிற்சி செஞ்சா நம்ம சாமியார் ஆயிடுவோமோ, நம்மளுக்கு எந்த வித உணர்வும் வராதோ அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது மறுபடியும் சொன்ன மாதிரி தான், நீங்க கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தீய விஷயங்களை பார்க்க கூடாது, நல்ல விஷயங்களை பார்க்கலாம். அதே போல காயகல்ப பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்து வர 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 அந்த உணர்வு உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். எனவே இந்த பால் உணர்வை சமுதாய விதிப்படி திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் அளவு முறையோடு ஈடுபடலாம் என்பதே மகரிஷி அவர்களுடைய மிகப்பெரிய போதனை. இது நமக்கு அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருத வேண்டும். எனவே நீங்களும் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் 15 வயது ஆணும் பெண்ணும் இந்த காயக்கல்ப பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான பயிற்சி தான். இந்த பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். கத்துக்கிட்டீங்கன்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சின்றது கற்பு நெறியாக மலரும். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 6 தேவையற்ற குணங்களை சீரமைத்து நற்குணங்களாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அந்த 6 தீய குணங்களும், அதாவது தேவையில்லாத குணங்கள் என்னன்னா, பேராசை, அது நிறைமனமாக மாற வேண்டும். சினம், அதாவது கோபம் பொறுமையாக மாற வேண்டும். மற்றும் கடும் பற்று, அது ஈகையாக மாற வேண்டும். 4வது முறையற்ற பால் வேட்பை கற்பு நெறியாக மாற வேண்டும். 5வது உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது நேர்நிறை உணர்வாக மாற வேண்டும். கடைசியா 6வது வஞ்சம் மன்னிப்பாக மாற வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை பத்தின ஃபுல் வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.